ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சாஃப்ட் சப்பாத்தி தான் நம்ம பார்த்துருக்குறோங்க. அது வந்து சப்பாத்தியை அப்படியே பிச்சோம்னா சாஃப்டாக பிஞ்சு வரும். ஆனால் இந்த மெத்தட் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குற மெத்தடில் சப்பாத்தி செஞ்சு பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் தொட்ட உடனே அழகாக அப்படியே பிக்கலாம் தேவையில்லைங்க. பாருங்கள், அதா இந்த மாதிரி இவ்வளோ மிருதுவாக பஞ்சு மாதிரி சப்பாத்தி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பொருள் சேர்த்துருக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் சப்பாத்தியும் பச்சைப்பயிரும் வச்சு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் செய்கிற இந்த பச்சைப்பயிறு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான சாப்பாடு சப்பாத்தியும் இந்த பச்சைப்பயிரும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கு கூட வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காவை நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி போட்டு நல்லா பால் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு 1.5 கப் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை திக்கான பால் இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அரை மூடி நல்லா பெரிய தேங்காவாக நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. 3 கப் மாவுக்கு 1.5 கப் பால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அது கூட குறைச்சி எப்படியோ நீங்கள் பால் பத்தலைனா கூட கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது வந்து பால் வந்து நான் 1.5 கப் சேர்த்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.25 கப் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் வந்து நமக்கு கொழுப்பு சத்து, நம்ம தேங்காய் சட்னிலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அரை மூடி தேங்காய்னா ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து கொழுப்பு சத்து சாப்பிடக்கூடாது அப்படிலாம் வந்து தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் பச்சைப்பயிறு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக சொல்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கோதுமை மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது நீங்கள் வழக்கம் போல் தான் எவ்வளோ உருண்டைகள் வருமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை எதுவுமே பண்ண தேவையில்ல. சாதாரணமாக நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி செய்கிற மாதிரி செஞ்சாலே போதும். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எத்தனை பேர் சப்பாத்தி ஹார்டாக வருதுன்னு ஃபீல் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 1 கப் மாவுக்கு 5 உருண்டைகள் எனக்கு ஒரு மீடியம் சைஸில். இப்போ 3 கப் எடுத்ததுனால 15 உருண்டைகள் வந்திருக்கு. சப்பாத்தி நல்லா சன்னமாகவே தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் மொத்தமாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். சன்னமான பேப்பர் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், நான் இந்த ஸ்டைலில் தான் தேய்ப்பேன். உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப் வரலைன்னா கொஞ்சம் இந்த இடத்துல நிதானமாக பாருங்கள். இந்த மெத்தடில் தேய்ச்சிங்கன்னா சாதாரணமாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட அந்த சப்பாத்தி தேய்க்கிற அந்த பக்குவம் கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதை ஒரு வெங்காயமோ ஒரு துணியோ வச்சு நல்லா துடைச்சிக்கணும். ஒரு சப்பாத்தி போட்டோடனே அடியில் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒட்டுதான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுனதுன்னா கொஞ்சம் உப்பி வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த சப்பாத்தி ஆனால் உப்புனாலும் உப்பாட்டியும் ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும். சப்பாத்தி போட்டு ஒரு 10-15 செகண்ட் கழிச்சோடனே மேலே பபுள்ஸ் மாதிரி வரும். அது வந்தோடனே திருப்பி விடுங்க. நான் வந்து 2 கல் வச்சு செய்வேன் எப்போவுமே, கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக. அப்புறம் ஒவ்வொரு 10 செகண்ட் கழித்து திருப்பி விடுங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம், நல்லா உப்பி வந்தால் போதும். சப்பாத்தியை எடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே நம்மளுக்கு சப்பாத்தி வெந்து வந்துடும். நம்ம இந்த ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிருக்கோம். எண்ணெய் எதுவும் போட வேண்டாம், ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். சப்பாத்தி நல்லா வாசனையாக அப்படியே டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் நெய்யும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் துருவின தேங்காய் கூட போடலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் நார்மலாக ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். எப்பயும் போல் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. இதை ஹாட் பாக்ஸில் ஏன் நான் வைக்கிறேன்னா வெளியே வச்சா ஆறி போயிடும், அதனால் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். பார்த்திங்களா அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு.
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்பாத்தி ஹார்டாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த சப்பாத்தி வந்து சாதாரணமாக நீங்கள் எப்பயும் போலயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். ஹாட் பாக்ஸில் நான் வந்து ஆறாமல் இருக்குன்றதுக்காக நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். ஹாட் பாக்ஸில் போட்டால் தான் இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான பச்சைப்பயிரும் ஹெல்த்தி, தேங்காய் பால் ஹெல்த்தி. இது பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி 2 நேரத்துக்கு செய்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கிற பொருள் எப்போவுமே நம்ம வச்சு சாப்பிடுவோம். ஒரு நேரத்துக்கு 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பாதி 1/2 கப் வேணால் போட்டுக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க, அல்லது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம மசாலா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிருக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியோடு போடுவோம், அப்படியே தெரிச்சிருச்சு. இது கூட நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் பெருசாக 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல, அதே மெத்தடு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி சின்னதாக இருந்ததுன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாகம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு இருந்தால் போதும், சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அரைக்க போடுற மாதிரி இருந்தால் 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே 4 தக்காளி கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 5 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி அது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ரோட்டீனுக்காக பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கிறோம்ல, அதுவே போதும். அதுவே நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கங்க. அப்படி வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். அப்படி இல்லைனா மூடி போட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு, அதாவது ரொம்ப சின்ன துண்டுங்க பட்டை, அது காட்டும்போது பெருசாக தெரியுது. ஒரே ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு இது கூட சேர்த்துக்குங்க. பட்டையும் சின்ன சைஸில் போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். இது வந்து குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய வேலைங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பச்சைப்பயிரும் நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். பதமாக வெந்து வந்திருக்கு. இப்போ மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஃபைனாக கடையக்கூடாது. அந்த பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்திருக்கணும். அங்கங்கே நல்லா கொஞ்சம் மசித்த மாதிரி விட்டுக்கோங்க. கொலப்பாக பண்ண வேண்டாம். அவ்வளோதான், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவில் இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் செய்கிறது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. கடைசியாக கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இப்போ கலந்தோடனே ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், கலந்து விட்டால் போதும். நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சோம்ல வெங்காயம் தக்காளி, அதை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை தேவைப்படும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 கொதி விட்டோம்னா போதும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் செய்யும்போதும் இதே மெத்தடில் செய்வீங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் இருக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பட்டர் வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கொதி வந்தோடனே கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா அது தெறிக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால.
கடைசியாக பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா தேய்ச்சி விட்டு அப்படியே இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த பச்சைப்பயிறு மசாலா பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும். 1 டீஸ்பூன் கூட மீதி ஆகலைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.